ஒரு சேரன் தவறு பண்ணினா ஒரு நாடே அழியும். அதனால தான் இந்த மன்னன் எதிரிகளை விட முதல்ல தன்னைத்தானே தண்டிச்சுவான். அவன் பெயர்தான் சேரன். இவனை பற்றி இப்போ நம்ம முழு கதையை பார்க்கலாம். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளவங்க போயிடலாம் கதைக்குள்ளார. சேரன் மலைகளின் மாபெரும் மன்னன். ஒரு காலத்தில் மேகங்கள் முத்தமிடும், மலைகளும் சலசலக்கும், நதிகளும் சூழ்ந்திருக்கும் ஒரு பேரரசு இருந்தது. அந்த நாட்டின் பெயர் சேரநாடு. அந்த நாட்டின் காவலன் வீரன் நீதிமான் சேரன். மேற்கு தொடர்ச்சி மலைகள், அடர்ந்த காடுகள், மிளகும் முத்தும் பொங்கும் துறைமுகங்கள், இதுதான் சேரர்களின் செல்வம். ரோமபுரியிலும் சேர நாட்டின் பெயர் கேட்டது. ஒரு இரவில் மழை பொழிந்தது கொண்டிருக்க அரண்மனையில் ஒரு குழந்தை பிறந்தது. ஜோதிடர்கள் சொன்னார்கள், ஏய், இந்த குழந்தை நாட்டின் எல்லைகளை கடல் வரை விரிவாக்கும் என. சேரன் வில், வாள், யானை, குதிரை எல்லாவற்றிலும் தேர்ந்தவன். ஆனால் அதைவிட முக்கியமாக மக்களின் துயரை உணரும் மனம் கொண்டவன் சேரன். காடுகளில் இருந்து வந்த கொள்ளையர்கள் கிராமங்களை தாக்கினர். அப்போது இளவரசன் சேரன் தனியாகவே சென்றான். அன்று தான் மக்கள் உணர்ந்தார்கள், இவன் நம் மன்னன் என்று. முடிசூட்ட நாளில் மலைகளே முழுங்கின. சேர மன்னன் அவன் சொன்ன முதல் வார்த்தை, என் வாள். மக்களுக்கு, அரண்மனைகளுக்கும் கதவுகள் எல்லாருக்கும் திறந்திருந்தது. ஏழையும் அரசனும் ஒரே இடத்தில் நின்று நீதி கேட்டார்கள். முசிறி துறைமுகம் வழியாக ரோமன் கப்பல்கள் வந்தன. தங்கள் மது ஆடைகள் சேரநாடு செழித்தது. வடநாட்டில் இருந்து அந்நிய படை நுழைந்து சேரன் களம் இறங்கினான். அவன் வாள் ஒளியின் எதிரிகள் பயந்தனர். ஒரு நாள் ஒரு இரவு போர் முடிந்தது. சேரநாடு பாதுகாப்பாக இருந்தது. போரில் தோற்ற அரசனை சேரன் கொல்லவில்லை. நல்லவன் மாற வாய்ப்பு கொடுக்கணும் என்றான் சேரன். மழை இல்லாத போது சேரன் அரண்மனை தங்கத்தை மக்களுக்கு கொடுத்தான். புலவர்கள், கவிஞர்கள் அரண்மனையில் வாழ்ந்தார்கள். பாட்டு, கவிதை, வரலாறு எல்லாம் எழுதப்பட்டது. சேரன், செங்குட்டவன், பெருஞ்சேரல், இரும்புரை, இந்த பெயர்கள் உலகம் முழுவதும் பரவியன. சேரன் செங்குட்டவன் வடக்கு வரை சென்று கன்னிகாக்கா கல் கொண்ட வந்தான். நீதிகாக்கா நடந்த பயணம். அரசன் தவறினால் நாடே அழியும். அரசன் சேரன் நம்பினான். சேர நாட்டின் எல்லையை யாரும் எளிதில் கடக்க முடியாது. சேரன் ஒரு நல்ல தந்தை, நல்ல கணவன், அரண்மனையிலும் ஒழுக்கம். வயது வந்தாலும் அவன் கண்களில் நாட்டின் கவலை. ஒரு பெரிய போர். சேரன் காயமடைந்தான். ஆனால் வெற்றி கிடைத்தது. அவன் வாளை விட்டு வைத்தான். அப்ப நாடு பாதுகாப்பில் இருக்கு என கதையை எழுதுங்க. ஆனால் மக்கள் மறக்காதீங்க. மலையை பார்த்தபடி சேரன் கண் மூடினான். நாடு முழுக்க தீபங்கள் அணைந்தது. ஒரு மன்னன் இல்லை, ஒரு தந்தை போனான். காலம் சொன்றது. ஆனால் சேரன் பெயர் மாறவில்லை. இன்று கேரளா மலைகள் செல்லும் கதை சேரன். அதிகாரம் அல்ல, நீதிதான் அரசன். வலிமை இருந்தால் கருணையும் இருக்கணும். சேரன் ஒரு மன்னன் மட்டுமில்லை, ஒரு வரலாறு. வாள் மண்ணில் புதைந்தாலும் அவனின் பெயர் காலத்தில் நிற்கும். சேரன் தமிழன் பெருமை.